மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனா, அதே நேரத்தில அவரை கையாள்வது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை என்பதும், அவர் மிகப்பெரிய முன்கோபி என்பதும் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அன்னை என்ற திரைப்படத்திலே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் எஸ்.வி.ரங்கராவ். அந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு காட்சியை வெளிப்புறத்திலே படமாக்க முடிவு செய்தனர் அந்த படத்தினுடைய இயக்குனர்களான கிருஷ்ணன், பஞ்சு ஆகிய இருவரும். அந்த காட்சியில எஸ்.வி.ரங்கராவ், குமாரி சச்சு, ராஜா ஆகிய மூவரும் பங்கேற்க வேண்டும். இதில குமாரி சச்சு, ராஜா எல்லாரும் லொகேஷனுக்கு போயிட்டாங்க. ஆனா, எஸ்.வி.ரங்கராவ் வரல. அவர்ட்ட ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டபோது, "நான் வெளிப்புற படப்பிடிப்புலாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு உங்க டைரக்டருக்கு தெரியாதா? ஷூட்டிங்க கேன்சல் பண்ண சொல்லுங்க. வெளிப்புற படப்பிடிப்புன்னா நான் வரமாட்டேன்" என்றார் எஸ்.வி.ரங்கராவ். இந்த தகவல கிருஷ்ணன் பஞ்சு கிட்ட சொன்ன உடனே, அவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ரெட்டையர்கள்ல பஞ்சு இருக்காரு, அவருக்கு அசாத்தியமா கோவம். எஸ்.வி.ரங்கராவ் வெளிப்புற படப்பிடிப்புக்கு வரமாட்டேன் என்கிறார் என்று பஞ்சுகிட்ட அந்த நபர் தகவலை தெரிவித்த உடனே, "அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த படத்த பொறுத்தவரைக்கும் எந்த காட்சியை படமாக்கணும் அப்படின்ற முடிவு செய்ய வேண்டியது நான் தான். இந்த காட்சி வெளிப்புறத்தில தான் நான் படமாக்குவேன். எஸ்.வி. ரங்கராவ் வந்தார்னா, அவர வச்சு இந்த காட்சியை படமாக்குவேன். அவர் வரலன்னா, வேறு ஒரு நடிகரை வச்சு இந்த காட்சியை படமாக்குவேன். அவர் இந்த படத்தில இருக்க மாட்டார். நான் என்ன முடிவெடுத்தாலும் அதை எதிர்த்து ஏவி மையப்ப செட்டியார் எதையும் சொல்ல மாட்டாரு. இதை எஸ்.வி. ரங்கராவிடம் சொல்லிவிடுங்கள்" என்றார் பஞ்சு. இந்த செய்தி எஸ்.வி. ரங்கராவ் அடைந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தார் எஸ்.வி. ரங்கராவ். "நான் வெளிப்புற படப்பிடிப்புக்கு வரமாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க?" என்று அவரிடம் கேட்டார். இந்த காட்சி வெளிப்புறத்திலே படமாக்கப்பட வேண்டிய காட்சி. அதனால தான் இந்த காட்சியை இங்கே படமாக்கணும்னு முடிவு பண்ணுமே தவிர, உங்களை எப்படியாவது வெளிப்புற படப்பிடிப்பு கூட்டிட்டு வரணும் அப்படின்லாம் இந்த காட்சியை நாங்க திட்டமிடவில்லை என்று அவருக்கு சொன்னார் பஞ்சு. அதோட நிக்காம டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செயல்படுறது தான் ஒரு நல்ல நடிகருக்கு அழகு என்றும் எஸ்.வி. ரங்கராவுக்கு அறிவுரை கூறினார் பஞ்சு. அந்த ஒரு நாள் மோதல் கிருஷ்ணன் பஞ்சு, எஸ்.வி. ரங்கராவ் ஆகியோருடைய உறவிலே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதற்கு பின்னாலே கிருஷ்ணன் பஞ்சுடைய இயக்கத்திலே பல படங்களிலே நடித்தார் எஸ்.வி. ரங்கராவ். வாழ்க்கையில் பொறுமையும் அமைதி காப்பதும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதுக்கான ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கலியுக கண்ணன் அப்படின்ற படத்தில் தேங்காய் சீனிவாசன் கதாநாயகன் நடித்தார். அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தந்த படமாக அந்த படம் அமைந்தது. அந்த படத்தை இயக்கியது கிருஷ்ணன் பஞ்சு என்ற ரெட்டையர். அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் அந்த இயக்குனரை பற்றி ஏதோ ஒரு இடத்துல தாறுமாறான சில வார்த்தைகளை தேங்காய் சீனிவாசன் சிதறவிட, அந்த வார்த்தைகளை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கொண்டு வந்து கிருஷ்ணன் பஞ்சு கிட்ட யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கார். அதை கேட்ட உடனே அப்படி ஒரு மனச்சங்கடம் அந்த 2 பேருக்கும். அப்படி தேங்காய் சீனிவாசன் பேசிட்டதுனால மறுநாளே பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு தேங்காய் சீனிவாசனை பற்றி கண்டபடி இவர்கள் இருவரும் பேசுவார்கள் என்று பல பேர் எதிர்பார்த்தார்கள். சிலர் தேங்காய் சீனிவாசன்கிட்டே இவங்க போய் சண்டை போடுவாங்க அப்படின்னு கூட எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த ரெட்டையர்கள் அது எதையுமே செய்யலை. இவ்வளவு நாள் நண்பராக இருந்தவர் அப்படி ஏதோ அன்றைக்கி பேசியிருக்காருன்னா அது அவருடைய கோளாறு. இதுக்கு போய் நாம் எதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் தங்களுடைய படங்களில் அவரை ஒப்பந்தம் செய்வதை மட்டும் தவிர்த்தார்கள். அவருக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னும் போது அவரோடு பணியாற்றுவது சரியாக இருக்காது அப்படின்ற எண்ணம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரும் தங்களுடைய படங்களில் தன்னை தவிர்க்கிறார்கள் என்பது தெரிய வந்தோடனே தேங்காய் சீனிவாசன் அதற்கான காரணத்தை யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார். யோசித்த உடனே அவருடைய தவறு அவருக்கு தெரிந்திருக்கிறது. உடனே அந்த தவறை சரி செய்ய அவர் முயற்சி செய்தார். அதன் காரணமாகத்தான் கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரோடும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு திரும்பவும் தேங்காய் சீனிவாசனுக்கு கிடைத்தது. அவர் அப்படி தவறாக பேசிவிட்டார் அப்படின்றதுனால நாங்களும் அவரை பற்றி தவறாக பேசியிருந்தோம் என்றால் அவரோடு மீண்டும் இணைந்து பணியாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதை தவிர்க்க நாங்கள் விரும்பினோம் என்று இரட்டையர்கள் ஒருவரான பஞ்சு ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். மனோரமா முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பாட்டி சொல்லை தட்டாதே என்ற திரைப்படம். அந்த படத்தை அதே நிறுவனத்தினர் தெலுங்கில் பாமா மாட்டா பங்காரு பாட்டா என்ற பெயரிலே எடுத்தார். அந்த படத்தில் மனோரமா ஏற்றிருந்த பாத்திரத்தை ஏற்று நடித்தவர் பானுமதி. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது படப்பிடிப்பு தளத்துக்கு ஒரு நாள் சென்றார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான எம். சரவணன். அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் இந்த படத்தில் நடிக்கிற ரோல் இருக்கேன், அது மனோரமா கிரியேட் பண்ண ரோல். நான் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக அவங்க மாதிரி என்னால் நடிக்கவே முடியாது என்ற ஒரு கருத்தை சரவணனிடம் பகிர்ந்து கொண்டார் பானுமதி. அதை கேட்ட உடனே சரவணனுக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா அவருக்கு பானுமதியை பற்றி நன்றாக தெரியும். அவ்வளவு லேசில் பானுமதி யாரையுமே பாராட்ட மாட்டாங்க. யார் சிறப்பாக நடித்திருந்தாலும் அதை விட தான் சிறப்பாக நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்களே தவிர
அந்த நடிகை ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னு அவ்வளவு எளிதிலே பானுமதி சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுனால தான் பானுமதி அப்படி சொன்னது சரவணன் சாருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. அதற்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் பானுமதியினுடைய இந்த பாராட்டை பற்றி ஏவிஎம் சரவணன் மனோரமாவிடம் பகிர்ந்து கொண்டபோது எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தாராம் மனோரமா. படப்பிடிப்பு அப்படின்னு வந்துட்டால் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காம பணியாற்றிய பல நட்சத்திரங்கள் இந்த திரையுலகில் இருந்திருக்கிறார்கள், பல இயக்குனர் இந்த திரையுலகில் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை பற்றி தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவலை இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சாந்தாராம் அகில இந்திய ரீதியிலே எப்படிப்பட்ட உன்னதமான படங்களை எல்லாம் தந்தவர் என்பது நீங்கள் அறிந்த ஒரு விஷயம். அவருடைய படப்பிடிப்பின் போது ஒரு நாள் அந்த படத்திலே கதாநாயகன் நடித்துக் கொண்டிருந்த நடிகை இருமுறை தன்னுடைய கடிகாரத்தை திருப்பி பார்த்தார். அதை பார்த்து கொண்டே இருந்தார் சாந்தாராம். பார்த்தவர் தன்னுடைய தயாரிப்பு நிர்வாகி அழைத்து, இன்னைக்கு படப்பிடிப்பு இதோட போதும், நாளைக்கு மீண்டும் படப்பிடிப்பு வைத்துக் கொள்ளலாம், ஷூட்டிங் பேக்கப் என்றார். அந்த பட தயாரிப்பு நிர்வாகிக்கு என்னன்னு புரியல. அதே மாதிரி அந்த படத்திலே கதாநாயகன் நடித்து கொண்டிருந்தவருக்கும் புரியல. உடனடியாக சாந்தாராம் இருக்கும் இடத்துக்கு ஓடி வந்த அந்த கதாநாயகி, ஏன் படப்பிடிப்பு பேக்கப் சொல்லிட்டீங்க, இன்னும் 4 மணி நேரம் இருக்கே என்று சாந்தாராமை பார்த்து கேட்டபோது, இல்லை நீங்கள் 2-3 முறை கடிகாரத்தை திரும்பி பார்த்ததை பார்த்தேன், அதனால தான் படப்பிடிப்பை ரத்து செய்து விட்டேன், உங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குது போல் இருக்கு என்றார். உங்கள் படப்பிடிப்போட எனக்கு முக்கியமான வேலை என்ன இருக்குது, ஏதோ தற்செயலாக கடிகாரத்தை திரும்பி பார்த்தனே தவிர அதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சாந்தாராமிட்ட அந்த கதாநாயகி சொல்லியும் அன்றைய படப்பிடிப்பு அதற்கு பின்னாலே நடக்கலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த படத்திலே கதாநாயகன் நடித்து கொண்டிருந்த சந்தியா இருக்காங்களே, அவங்க சாந்தாராமின் மனைவி. கிருஷ்ணன் பஞ்சுவின் இயக்கத்திலும் ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பிலும் உருவாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் தான் குலதெய்வம் என்ற திரைப்படம். அந்த படத்தை இந்தியில் எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஏவி மெய்யப்ப செட்டியார். அதுவரையில் ஏவிஎம் நிறுவனத்துடைய இந்தி படங்களை இயக்கி கொண்டிருந்த எம்.வி. ராம அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ விட்டு விலகி இருந்த காரணத்தினால அந்த இந்தி படத்தை இயக்குகின்ற பொறுப்பையும் கிருஷ்ணன் பஞ்சுவிடமே ஒப்படைத்தார் ஏவி மெய்யப்ப செட்டியார். கிருஷ்ணன் பஞ்சுவுக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் ஹிந்தி உதவியாளர் ஒருவர் வைத்துக்கொண்டு படப்பிடிப்பை தொடங்கினார். ஆனால் அந்த ஹிந்தி உதவியாளரோ அந்த படப்பிடிப்பு தளத்திலே இல்லாமல் அடிக்கடி வெளியில் போகிறதும் உள்ள வருவதுமாக இருந்தார். படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது அவரை தர்றதே பெரிய வேலையாக இருந்தது பஞ்சுவுக்கு. இது சரிப்பட்டு வராது என்று முடிவெடுத்த பஞ்சு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான மெய்யப்ப செட்டியார்கிட்ட போனார். எனக்கு 1 மாத காலம் அவகாசம் கொடுங்க, நான் இந்தியை கற்றுக்கொள்கிறேன், கற்றுக்கொண்டு வந்து இந்த படத்தை இயக்கிறேன், தினமும் நான் என்னுடைய படப்பிடிப்பு நடத்துகிறதா இல்லை என்னுடைய உதவியாளர் தேடி அலைவதா என்று மெய்யப்ப செட்டியாரிடம் சொன்னார். அவர் அப்படி சொன்னதன் காரணமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சற்று தள்ளி வைக்கப்பட்டது. ஒரே மாதத்தில் இந்தியை கற்றுக்கொண்டு யாருடைய துணையும் இல்லாமல் அந்த படத்தை இயக்கி முடித்தவர் தான் பஞ்சு. அந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்றதுக்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்?